Hi friends, welcome back to Tejashan. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்மால் கண்டென்ட் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து வரும்போது ஒரு வாட்டியும் வந்து கேட்குற டவுட்டை வந்து நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் நார்மல் டெய்லரிங்கும் போடுறேன், நான் பேட்டர்ன் மேக்கிங்கும் போடுறேன் அப்படின்றது நிறைய பேர் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி போடும்போது நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னாக்கா, மேம் நார்மல் டெய்லரிங் கற்றுக்கணுமா இல்லைனா பேட்டர்ன் மேக்கிங் கற்றுக்கிட்டா பெனிஃபிட்டா, எது கற்றுக்கிட்டா பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ரெண்டுமே கற்றுக்கிட்டே இருந்தேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து இவ்வளோ காம்படிஷனில் வந்து நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து ஒரு டிகிரிக்கே வந்து வேல்யூ கிடையாது. ஒரு 3 இயர்ஸ் ஒரு டிகிரி படிக்கிறாங்கனாக்கா அந்த டிகிரிக்கே வேல்யூ கிடையாது. போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் வந்து இப்போ ஒரு அளவுக்கு வேல்யூ. ஸோ ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு 12th படிச்சிட்ட பிறகு ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே அவங்க டிகிரி படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அப்டேட்டாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோ யூஸ். ஸோ உங்களால் இவ்வளோ தான் லிமிட்டுன்னு கிடையாது. நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து நான் ரெண்டுமே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து இதை டீச் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் நான் ரெண்டு மெத்தடையுமே வந்து நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு இது ரெண்டு, அதாவது நார்மல் மெத்தட் டெய்லரிங் கிளாஸும் வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸும் நம்ம சேனலில் வந்து எப்போ வருது அப்படின்றது பார்க்குறோம். அது வந்து 2 days வருது. வீக்லி 2 daysல ஒரு டே வருது. 1 day வந்து வெட்னஸ்டே வந்து நார்மல் மெத்தட் டெய்லரிங் கிளாஸாகவும், அப்புறமா வந்து வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸ் வந்து சாட்டர்டே வருது. ஸோ Thursday Friday 2 days கேப்பில் வந்து வருது. ஸோ அப்போ வந்து வெட்னஸ்டே வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதாமல் ஆக்சுவலி நம்ம வீக்கெண்டு சண்டேஸ்லேயே வேலை இருக்கும். ஸோ இதே வந்து மண்டேவும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அதனால் வந்து ஒரு டியூஸ்டே ஏதாவது நம்ம பூஜைஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வெட்னஸ்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதால நம்ம வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் அவ்வளோ பெரிய பூஜைஸ்லாம் இருக்காது. ஃப்ரைடே தான் வந்து நிறைய சாமிலாம் கும்பிடுவாங்க. ஸோ அதனால் இது ரெண்டும் நான் என்னோடய திங்கிங் படி நான் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியாது. ஸோ அவங்கவுங்க நிறைய சாமி கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க. எந்தெந்த டேயில் கும்பிடுவாங்க எனக்கு தெரியாது. ஸோ இந்த டேயில் வந்து மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றதால ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதால நம்ம இந்த 2 டேவும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வெட்னஸ்டே அண்டு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து நம்ம வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோஸ் வந்துடும். அதே மாதிரி நார்மல் மெத்தட் டெய்லரிங் கிளாஸும் வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே வந்து ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இது 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெனிஃபிட், ரொம்ப ஒர்த்தியான போர்ஷன்ஸ் தான் நம்ம காமிக்க போகிறோம். இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம். அதுலேயே வந்து நமக்கு வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் இப்போ வந்து நார்மல் மெத்தட் டெய்லரிங்கில் வந்து நம்ம வந்து இன்ச்சஸில் வருது. நம்ம இன்ச்சஸில் தான் சொல்லித்தரோம். அப்புறம் வந்து வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் வந்து சென்டிமீட்டரில் தான் சொல்லித்தரேன். ஸோ ஏன்னா வந்து நான் வந்து கற்றுக்கும் போது சென்டிமீட்டரில் தான் வந்து வெஸ்டர்ன் மெத்தட் கற்றுக்கிட்டேன். நார்மல் மெத்தட் வந்து இன்ச்சஸில் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குற டவுட்டுனாக்கா, பேட்டர்ன் மேக்கிங் கூட வந்து நிறைய பேர் நாங்கள் ஃபாரின் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது பேட்டர்ன் மேக்கிங் கூட இன்ச்சஸில் சொல்லித்தராங்கல்ல மேடம், நீங்கள் அப்படி சொல்லித்தரலாம்ல அப்படின்பாங்க. ஸோ சென்டிமீட்டரில் பண்ணும்போது நிறைய நல்ல அவுட்ஃபிட் வந்து கிடைக்கிது. ஸோ நான் நிறைய அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து எனக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், வேறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய டாட்டருக்கும் வந்து நிறைய வெஸ்டர்ன் என்னென்ன போர்ஷன் போக பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ட்ரெஸ் இருக்கோ எல்லாமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஒன்று பார்த்து சரியாக வருதுன்னு சொன்னால் தான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். நான் வந்து அதை திருப்பி வந்து இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாக்கா அது பர்ஃபெக்டாக வருமானது எனக்கு தெரியாது. ஸோ ஒருத்தங்க இப்போ அது நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், ஒருத்தங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ், தனித்தனி புக்ஸில் வந்து தனித்தனி ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அது வேறு வேறு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் அது பண்ணும்போது அது கரெக்டாக வரும். ஸோ இது பாதி அது பாதி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் எந்த மெத்தடில் கற்றுக்கிட்டனோ அதே தான் வந்து உங்களுக்கும் வந்து டீச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சென்டிமீட்டரில் தான் வரும். அதை என்னால் இன்ச்சஸில் மாற்றி தர முடியாது. ஸோ இதை வந்து நான் இன்ச்சஸில் தான் சொல்லித்தரேன். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, நம்ம இதை வந்து கிளாத்தில் வந்து டைரெக்டாக மார்க் பண்ணுவோம். நார்மல் மெத்தட் டெய்லரிங் டைரெக்டாக மார்க் பண்ணுவோம் கிளாத்தில். அது பேட்டர்ன் மேக்கிங்கை வந்து டைரெக்டாக மார்க் பண்ண முடியாது. டைரக்ட் பேட்டர்ன் மேக்கிங்கில் A1 ஷீட் இருக்கும். அது அடுத்து நான் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ஷீட்ஸ்லாம் காமிக்கிறேன். A1 ஷீட்டில் வந்து நம்ம கரெக்டாக பேட்டர்ன் போட்டு தான் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணணும். அதை ஃபுல் மார்க்கிங் பண்ணிவிட்டு வித்தவுட் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து பேட்டர்னில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, நார்மல் மெத்தட் டெய்லரிங்கில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது,
இதே வந்து வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங்கில் என்ன போர்ஷன்ஸ் இருக்குது, நான் ரொம்ப லிமிட்டடாக தான் எழுதியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து நான் போர்ஷன் வந்து அன்லிமிட்டட். ஆக்சுவலி இது ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒரு க்ரியேட்டிவ் கோர்ஸ் அப்படின்றதால இது போர்ஷன்ஸ் வந்து அன்லிமிட்டட். இது நீங்கள் க்ரியேட்டிவாக யூனிக்காக நீங்கள் ஒரு அளவுக்கு பேசிக்கை ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாவை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எண்டே இல்லாமல் கற்றுக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் வந்து நான் போர்டில் வந்து எல்லாமே எழுத முடியாது, அதனால் ஒரு குறிப்பிட்டது மாத்திரம் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மல் மெத்தட் போர்ஷனில் வந்து நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, போட் நெக்கு, செமி கட்டோரி, ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அவ்வளோ கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ திருப்பி பாருங்கள், அங்கேயே வெஸ்டர்ன் மெத்தட் போர்ஷனில் என்னென்ன இருக்குனாக்கா அதை நம்ம சென்டிமீட்டரில் பண்ணுவேன். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். கிராஸ் ஓவர் ட்ரெஸ்ஸு, ஆஃப் ஷோல்டர், கோல்ட் ஷோல்டர், ஃப்ரண்ட் ஓப்பன் ஷர்ட்டு, ஃபிஷ் கட்டு, இண்டோ வெஸ்டர்ன் ப்ளவுசஸ்ஸு, சிகார் பேண்ட்டு, பிளாசா பேண்ட்டு, ஸ்ட்ரைட் பேண்ட்டு, நேரோ பேண்ட். ஸோ இதெல்லாம் இந்த பேண்ட்லாம் வந்து வெஸ்டர்ன் இதில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் இப்போ நார்மல் டெய்லரிங்லும் இந்த பேண்ட்டெல்லாம் போடுறாங்கல்ல மேடம்ட்டு. ஸோ பட் வந்து நீங்கள் வந்து இந்த வெஸ்டர்ன் மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி போடும்போது அந்த ஃபிட்டிங்கும் லுக்கும் வந்து வேறு லெவலில் இருக்கும். சிலது வந்து இதில் வந்து ஒரு 70% வந்து இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸு, கவுன்ஸ் எல்லாம் வந்து நார்மல் கட்டிங்லேயும் பண்ண முடியும். பட் லுக் வைஸ் வந்து அவ்வளோ வந்து வராது. ஸோ அவ்வளோதான், ஃபிட்டிங்கும் லுக்கு அந்த நீங்கள் பார்க்கும்போதே ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஸோ இது ரெண்டு மெத்தட்லேயுமே அதுக்கு நார்மல் மெத்தடை வந்து நம்ம குறைச்சி சொல்கிறதில்ல. ஸோ இது வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுள். ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ரெண்டு டாப்பையும் போடும்போதுமே ரெண்டுக்குமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லுக் வைஸ் வந்து நார்மல் மெத்தடுக்கும் வெஸ்டர்ன் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இன்னும் ஒன்று பற்றி மாத்திரம் நம்ம சொல்லணும், என்னன்னாக்கா ஃபிட் செக். ஃபிட் செக் வந்து நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு, இப்போ நானே வந்து இதில் இருக்கிற ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிச்சேனாக்கா வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ண பிறகு எனக்கும் வந்து ஒரு லூஸ் டைட் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் நல்லா என்னோடய பாடிக்கு தகுந்த மாதிரி என்னோடய மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி அது உண்மையே கிடையாது இல்லை, நானே வந்து எனக்கே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுல வந்து அது உண்மையே கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் போடும்போது தான் அது வந்து கரெக்டாக வருதா கரெக்டாக வரலையா அப்படின்றதும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லூஸ் டைட் எல்லாமே வரும். ஸோ அதனால் நம்ம இப்போ செல்ஃபாக நம்ம இந்த வீடியோ முன்னாடி காமிக்கிறது வந்து எதுவுமே உண்மை இருக்காது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணி நம்மளே போட்டுக்கிறது. எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன போயிருக்கலாம், இல்லை ஸ்டிச்சிங்கில் வந்து ஸோ எல்லாமே ஒரே ஆளே பண்ணவும் மாட்டாங்க. ஒருத்தங்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க கட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேரியேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வர செய்யும். லூஸ் ஃபிட்டிங் டைட் ஃபிட்டிங்கும் சம்டைம்ஸ் வர செய்யும். கரெக்டாக ஏன்னா கிளாத் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு டைம் வந்து நழுவி போயிடும், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக அப்படியே உடம்புல போய் கரெக்டாக உட்காந்துராது. ஸோ உங்களுக்கு ஃபிட் செக் காமிக்கிறாங்கனாக்கா சம்டைம்ஸுக்கு இப்போ பர்ஃபெக்டாக காமிக்கிறாங்கனாக்கா அது வந்து ஒரு ஷார்ட்டில் ஸ்டிச் பண்ணி உடனே காமிச்சதாக இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட மெஷர்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ வச்சா இவ்வளோ ஃபிட்டிங் வரும்ன்ட்டு. ஸோ அது வந்து அது ஆக்சுவலி ஃபேக்கு தான் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா வெஸ்டர்ன்ஸ் ஐட்டம்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேரியேஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நம்மளை டவுட் கேட்கலாம். அதை அப்போ வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ நானே ஸ்டிச் பண்ணி போட்டு ஒரு லூஸான ஃபிட்டிங் லைட்டாக லூஸ் ஃபிட்டிங் வருது, நான் உங்களுக்கு அது காமிக்கும் போது என்ன ஆகிடும், உங்களுக்கு காமிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கே சரியாக வரல, நீங்கள் எப்படி சொல்லித்தர போகிறீங்க அப்படின்வீங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து யாரும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உண்மையானதை வந்து காமிக்க மாட்டாங்க. பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் காமிப்பாங்க, பர்ஃபெக்ட்டு பண்ணிட்டு தான் காமிப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம நம்பாமல் நம்ம கரெக்டாக இப்போ வந்து நான் டீச் பண்ணுறது வந்து என்னோடய மெத்தடில் வந்து பர்ஃபெக்டாக வருது. லூஸ் டைட்டுன்றது வந்து எல்லாருக்குமே வர்றது தான். எங்கெங்கே எந்தெந்த வேரியேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாவே போதும். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து 20 இயர்ஸ்லேயும் ஒரு டாட்டர் இருப்பாங்க, 60 இயர்ஸ்லேயும் மதர் இருப்பாங்க. ஸோ 40 20ஸ்லாம் வந்து நமக்கு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ 20s 19+ இருக்கிறவங்களாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் போகணும் தான் ஆசைப்படுவாங்க. இன்னமும் வந்து அவங்களாம் ட்ரெஸ்ஸு போடணும், சுடிதார் போடணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுறது கிடையாது. ஸோ நம்ம இந்த 2 மெத்தடுமே கற்றுக்கும் போது இந்த 3 பேருக்குமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ 40ஸ்ல இருக்கிறவங்க வந்து இதில் 50 இதில் 50 போடுவாங்க. 60ஸ்ல இருக்கிறவங்க வந்து வெஸ்டர்ன் வந்து ஜாஸ்தி வந்து விருப்பப்பட மாட்டாங்க. இதே வந்து அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிலேயே இப்போ US அவுட் ஆஃப் கண்ட்ரியில் அந்த மாதிரி கண்ட்ரியில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க வெஸ்டர்ன் போடுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்ஸ்லாம் போடுவாங்க 60+ஆக இருந்தாலும். ஸோ நம்ம ஊர் பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். ஸோ அவங்க வந்து 60+ஆக இருந்தால் 60ஸ்ல இருக்கிறவங்க வந்து நார்மலாக வந்து நம்ம நார்மல் மெத்தட் டெய்லரிங்கில் ப்ளவுஸோ ட்ரெஸ்ஸோ போடுவாங்க. ஸோ ரெண்டுமே
வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம ரெண்டுமே கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து இந்த மெத்தட் கற்றுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து இந்த நார்மல் டெய்லரிங் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கற்றுக்கும் போது நம்ம வந்து நமக்கே நான் ஸ்டிச் பண்ணியும் போட்டுக்கலாம். வெஸ்டர்ன்லேயே 50-60% வந்து நம்ம 40+ இருக்கிறவங்க ஈஸியாக போட்டுக்கலாம். வேறு மாதிரி ரிவீலிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுலேயே வந்து நான் அது இதில் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து அதில் வந்து டியூப் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் டியூப் ட்ரெஸ்ஸில் நமக்கு இது வரைக்கும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளே வந்து சம்டைம்ஸ் போட மாட்டோம். ஸோ இப்போ 20+ இருக்கிறவங்க அந்த டியூப் ட்ரெஸ் கூட போட்டு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுடுறாங்க. ஸோ க்ளோஸ் ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டா கூட ஷக்கு ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னமும் யாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் மெத்தடில் இருக்கிற ட்ரெஸ்ஸையே வந்து யாரும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ 20, 40, 60 இந்த 3 ஏஜ் அவங்களும் ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நார்மல் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரை பண்ணிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்ச பிறகு நீங்கள் வெஸ்டர்ன்ஸில் போல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. எது வேணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். எதுவுமே தெரியாதவங்க பிகினர்ஸ் பேட்டர்ன் மேக்கிங்கில் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கற்றுக்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் கற்றுக்கிட்டது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் இந்தியன் மெத்தட் கற்றுக்கிட்டேன், அப்புறமா தான் வெஸ்டர்ன் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் மெத்தட் நான் கற்று வச்சுருந்தேனாக்கா என்னோட டாட்டருக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்க முடியாது. நிறைய லுக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. இதில் வந்து நிறைய எண்ட்லெஸ் இருக்குது. நிறைய ஃபேஷன்ஸை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இருக்கிறது தான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து இது மட்டும் வராமல் நம்ம ஃபேஷன் இப்போ என்னோடய டாட்டர் வந்து ஃபேஷன் டிசைனிங் டிகிரி கோர்ஸ் பண்ணுறாங்க. டிகிரி கோர்ஸ் வந்து 3 years 4 years பண்ணுறது வந்து காலேஜுக்கு போய் 3 years 4 years பண்ணுறது டிகிரி கோர்ஸ். ஆக்சுவலி 3 years 4 years வந்து இப்போ நம்ம 4 years கோர்ஸ் வந்து பிடெஸ்ஸு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் அப்பேரல் இருக்குது. ஸோ பிஎஸ்சி டிசைன் வந்து உங்களுக்கு நமக்கு 3 years வரும். இதே வந்து பிடெஸ் நீங்கள் படிச்சிங்கனாக்கா இப்போ நிஃப்ட் மாதிரியான இன்ஸ்டியூட்லலாம் வந்து பிடெஸ் இருக்கும். அது வந்து 4 years கோர்ஸு. இப்போ வந்து 4 years கோர்ஸ் பண்ணாக்கா நமக்கு ஈஸியாக வந்து அப்ராடில் போய் நமக்கு சான்சஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அப்படி இல்லை, அப்படி நம்மளுக்கு 4 years கோர்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து 4 years கோர்ஸ் வைக்கிறது இல்லை. அப்படி இல்லைனா கூட நம்ம 3 years கோர்ஸ் காலேஜில் பண்ணிவிட்டு அப்புறம் 1 year வந்து ஹானர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் த ஸ்கூலிங் 12th ஆன பிறகு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்மளை மாதிரி என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நம்ம 6 months பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம், 1 year பண்ணுறவங்களுக்கு அது தரும் சர்டிஃபிகேட் தரும். இதெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இதே வந்து அதையும் கீழேயும் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 3 months பண்ணுறவங்க, 2 months மேடம் எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க, மேடம் எனக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ என்னோடய சேனலை பார்த்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து நான் ஃபுல் வந்து எதையுமே ஹைட் பண்ணாமல் கிளியராக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்தாவே நீங்கள் கிளாஸ்க்கே ஜாயின் பண்ணவே வேணாம், டேரெக்டாக இதை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை சில பேருக்கு வந்து என்ன தான் நம்ம வீடியோவில் பண்ணாலும் அவங்களுக்கு பக்கத்தில் கற்றுக்கிட்டா தான் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக புரியும் அப்படின்றவங்களும் சில பேர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அது வந்து ஒரு பெய்டு கோர்ஸாக தான் இருக்கும். பெய்ட் பண்ணிட்டு நீங்கள் அது வந்து ஏன்னா நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சிங்கிள் பர்சனுக்கு வந்து 1-to-1 நம்ம சொல்லி தருவோம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் ஈஸியாக வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கலனா கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் இதை பார்த்தே நிறைய கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஃபீஸ் கட்ட முடியல, வர முடியல, ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிங்களா அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. கொஞ்சம் எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து ஈஸியாக பண்ண முடியும். டக்குன்னு வந்து எதுவுமே வரவே வராது. எல்லாமே இப்போ நான் இது பண்ணியிருக்கிறதும் வந்து 1 yearலேயோ 2 yearலேயோலாம் பண்ணல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் நானும் வந்து பண்ணியிருக்கேன். எல்லா வேலையுமே வந்து கஷ்டமான வேலை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் போகணுன்னு வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்றது கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ திருப்பி இன்ஜினியரிங் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டா வந்து இப்போ பாருங்கள் என்னோடய டாட்டரும் வந்து ஃபேஷன் டிசைனிங் தான் நான் இந்த லைனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த லைனில்
நான் வந்து புஷ் பண்ணல, அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து எங்கள் வீட்லேயே வந்து அகைன்ஸ்டாக அதில் வந்து என்ன ஹோப் இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்க போகுது, ஜாப் ஸ்கோப்லாம் இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க அதை சூஸ் பண்ணது. இன் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் போக முடியலனா கூட இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். இதே ஜென்ஸுக்காக இருந்தால் இப்போ இவங்க காலேஜ்லேயே வந்து நிறைய வந்து பாய்ஸாக வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக படிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் படிக்கிறாங்க. ஸோ 50% வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து 80% இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒத்து போவோம். ஸோ ஒரு 20% வந்து மேல்ஸ்க்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் அவங்க வந்து வேறு மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் இருப்பாங்கள்ல, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இன்ஜினியரிங் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மேல் லெவலான இதில் கூட அவங்க படிச்சுக்கலாம். பட் இதுலேயே வந்து மேலும் படிக்கிறாங்க, ஃபீமேல்ஸும் படிக்கிறாங்க. ஃபீமேலுக்கு வந்து இதில் 100% ஸ்கோப்பாக இருக்குது. ஃப்யூச்சரில் அவங்க வந்து வேலைக்கே போகலனா கூட வீட்டில் உட்காந்துட்டு ஆராமாக வந்து பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேஷன் டிசைனிங் பற்றியும் வந்து நமக்கு நிறைய கோர்ஸ் பற்றியும் உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள், என்னோடய டாட்டரோட ஸ்கெட்சிங்ஸ்லாம் போட்டிருக்கேன். நம்ம வந்து என்னோடய கோர்ஸில் வந்து நான் ஸ்கெட்சிங்லாம் வந்து யாரும் வந்து கற்றுக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு டைமும் இருக்காது. ஸோ எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜாக இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ டிகிரி பண்ணணும், அவங்கவுங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த சேனலில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஸ்கெட்சிங் பண்ணாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ கற்றுக்குறாங்க இந்த விஷயத்தில். நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபேஷன் டிசைனிங்னா டெய்லரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. பட் அதுதான் கிடையாது. இதில் நிறைய இருக்குது, டெக்ஸ்டைல் சயின்ஸ், இது நிறைய டீட்டெயிலாகவும் படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக யாராவது பார்க்கணும், இது மாதிரி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வந்து வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து 2 days வருது, கிளாஸஸ் மாத்திரம் 2 days வருது. இன் பிட்வீன் வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து ஏதாவது நான் உங்களுக்கு இதில் நிறைய ஷேர் பண்ணோம். சாரீ ரேப்பிங் அதெல்லாம் கூட இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்குமே டைம் இல்லாதால நம்மளோட ஷாப்பும் பார்க்குறோம், இதுவும் பார்க்கணுன்றதால நமக்கு டைம் இல்லை. ஸோ அந்த இதில் வந்து நடுவில் உங்களுக்கு ஏதாவது நான் ஷேர் நினைக்கிறேன்னாக்கா வெட்னஸ்டே சாட்டர்டே கிளாஸஸ் இல்லாத டேஸில் வேறு வீடியோஸை வர சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you.